இவர்தான் சோமு, கடுமையான உழைப்பாளி. உழைச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த நிலம்தான் என் நம்பிக்கை. இந்த வெயில்ல உழைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உளி விழும்போது வலி நிக்கிற எந்த கல்லும் சிலையாக முடியாது. ஏர் விழும்போது கஷ்டம்னு நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிக்காது. என்ன இது? ஏதோ சத்தம் கேக்குது. மண்ணுக்கு அடியில ஏதோ இருக்கு போல. அதான் சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். புதையல் எதுவும் கிடைக்குமோ? பெரிய பானை இருக்கு போல. ரொம்ப பழையதா இருக்கு. உள்ள ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, ஏதாவது புல் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாம்பழத்தை எங்க வைக்கிறது? இந்த பானையில் போட்டு வைப்போம். இந்த பானையில் போட்டு வைப்போம். ரெஸ்ட் எடுத்த பிறகு வந்து எடுத்துக்கலாம். இந்த அடடா, இது என்ன மாயம்? ஒரு மாம்பழம் 100 ஆயிடுச்சே. பலே. எனக்கு கொஞ்சம் தூக்க கலக்கமா இருக்கு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். இந்த டைம் காயின் போடுறேன். என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஆஹா, ஃபுல்லா காயின் வந்துடுச்சு. அப்ப இது மந்திர பானையா? நம்ப முடியலையே. இந்த மந்திர பானையை வச்சு எல்லாருக்கும் உதவணும். இல்லாதவங்களுக்கு முடிஞ்சதை கொடுப்போம். ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. அவன் எப்படி பணக்காரனானா? அந்த பானை எனக்கு வேண்டும். இந்த பானை அரசாங்கத்துக்கு சொந்தம். அதனால இது எனக்கு தான் சொந்தம். அது என் நிலத்துல கிடைச்சது. அதனால எனக்கு தான் சொந்தம். அது உன் பிரச்சனை இல்ல. அப்படி இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். கொஞ்சம் உள்ள எட்டி பார்க்கணும். நான் தான் உண்மையானவன். ஐயோ, பானை உடைஞ்சிடுச்சே. பேராசை நஷ்டம் தரும். நல்ல மனசுதான் செல்வம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.